நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டவனாக உங்களோடு உரையாட தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. இது 5வது வாரம். செப்டம்பர் முதல் நாள் 2024 செப்டம்பர் முதல் நாள். இந்த 4 வாரங்களாக நாம் 4 தலைப்புகளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள்ல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி அழகின் சிரிப்பு தான் முதலாவதாக நம்ம எடுத்தோம். நடுவில் ஒரு சில வாரங்கள்ல வெவ்வேறு தலைப்புகள் முதலாவதாகவும் அப்புறம் அடுத்தடுத்துதான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 5வது வாரம். மீண்டும் அழகின் சிரிப்பிலேயே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த அழகின் சிரிப்புல அழகாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த அழகு எப்படிப்பட்ட அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கான தேடுதல் நம்மகிட்ட இருக்குது. எந்த ஒரு உயிரினமும் தாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்கான தேடுதல் எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னா எல்லா உயிரினமும் மிக மிக அழகா இருக்குது. எல்லா உயிரினத்தையும் எடுத்து பாருங்களேன், எப்படி எவ்வளவு அழகா இருக்குது. ஒரு அணில் ஓடுறத ஓட்டம் பாருங்களேன், ஒரு மான் ஓடும்போது, ஒரு சிங்கம் அப்படி நடந்து வரப்போகும்போது கம்பீரம், ஒரு புலி அப்படி வேட்டைக்கு போகும்போது, ஒரு சிறுத்தை போகும்போது, ஒரு பாம்பு நெளிந்து வருகின்ற பொழுது கூட, இப்படி எல்லா உயிரினமும் அந்த குருவிகள் எல்லாம் பார்க்கும்போது அழகழகான குருவிகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன, எல்லா உயிரினமும் மிக மிக அழகாக தோன்றுகிறது. ஆனா அதை விடவும் அழகானவன் மனிதன். ஆனால் அதை அவன் சேதப்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்படின்றதான் ஒரு விஷயம். சரி, சேதப்படுத்தியவனும் மனிதன் தான். அந்த அழகை தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்ற தேடுதல் உடையவனும் மனிதன் தான். அப்போ அந்த இடத்துல நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் மனிதன்னா எல்லாரும் மாற்றுக்கிறதே இல்லை. முதல் மனிதன்ல இருந்து எல்லா கடைசி மனிதனாக யார் வரப்போகின்றார்களோ அத்தனை பேருக்குமான மொத்தமான செய்தி தான் இது. சரி, அந்த இடத்துல நாம மீட்பதற்கு நமக்கு அறிவாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற எல்லா உயிரினங்களையும் காட்டிலும் மனிதனுக்கு ஒரு அறிவு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்க தெரிந்திருக்கிறான். அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போகும்போது அழகின் சிரிப்பு முதல்ல நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதிகாலை பொழுது. ஒரு 24 மணி நேரம் பொழுதுகள்லயே அதிகாலை பொழுதுதான் அற்புதமான பொழுது. அதுலதான் நம்ம ஆரம்பிச்சோம். அழகின் சிரிப்பை எங்க ஆரம்பிச்சோம் சொன்னா அதிகாலை பொழுதுல ஆரம்பிச்சோம். அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது. அந்த காலை பொழுது கொண்டாடப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னா காலை பொழுது. அதுதான் முதல் வாரம் பேசணும். 2வது வாரத்துல என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த காலை பொழுது உற்சாகமாக நாம அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்யணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம விடிய விடிய முடிச்சிருந்துட்டு அதிகாலை பொழுது கொண்டாட போடுறோம்னு சொன்னா அது நிச்சயமா அது கொண்டாட்டமா இருக்காது. ரொம்ப ரொம்ப அழுத்தம் கஷ்டமா இருக்கும். எப்ப தூங்கலாம், எப்ப ரெடியா இருக்கும்ன்ற மாதிரிதான் இருக்கும். அப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள் 2வது வாரம் பார்த்தோம். 3வது வாரம் அந்த அழகாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா நம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். புற தூய்மை அப்படின்னா வெளிப்பக்கமா உள்ள தூய்மை மட்டுமல்ல, அகத்தூய்மையும் முக்கியமானது. உள் உறுப்புகள், அகத்தூய்மைனா மனம் சார்ந்தது. அந்த மனதை நம்ம தனியா பேசிக்கலாம். உள் உறுப்புகள் சார்ந்தது. இப்ப பிசிக்கல் பாடி, இந்த பாடி தசைகளாலும் எலும்புகளாலும் அப்புறம் நரம்புகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவம். இந்த வடிவம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எங்க இருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ள கழிவுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் அந்த 3வது வாரம் மலச்சிக்கலை நீக்குவது. ஏன்னா உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் 57%, ஏறக்குறைய 57% அது மலமோடு இருக்குது. அந்த மலம் சரியான முறையில் வெளியேறிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம 57 மார்க் நம்ம போட்டுக்கலாம். எது மலச்சிக்கல் அப்படின்றது விரிவான செய்தி எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமா சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வாழ்க்கையில நம்ம டெய்லி அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்படி மலம் கழிப்பது. அப்ப அப்படின்னு அதிகாலை பொழுது எழுந்தாலே மலம் வந்துடும். அதுதான் முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அப்போ அந்த நேரத்துல எழுந்துக்க முடியல, லேட் ஆகுனாலும் அப்ப மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும்ன்றது அடுத்த 3வது வாரத்தோட செய்தியா இருந்தது. 4வது வாரமாக நம்மை அழகை அழகுபடுத்தி காட்டக்கூடிய பல்வரிசை எப்படி முத்து போல் பற்கள் இருக்கணும்.
இல்லையா? பல்படி விளம்பரத்தை விட முத்துப்போல் பற்களுக்கு அப்படின்னு தான் விளம்பரம் வரும், கோபால் பல்படி அது மாதிரிலாம். அப்ப அந்த மாதிரி அழகாக வைத்துக் கொள்வதில் வந்து நம்ம மூன்றாவது இடம் எங்க கொடுத்துருக்குறோம்னு சொன்னாக்க நமக்கு வந்து பற்கள் கொடுத்தோம் போன வாரம். அந்த பல்வரிசை வந்து அழகாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்ல, நாம் ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம்ன்றதான் அங்க இன்னொரு செய்தி விடும். எல்லா பற்களும் சீராக இருக்குமானால், எல்லா பற்களும் சேதம் இல்லாமல் இருக்குமானால், நாம வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் நிலையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, உடம்புக்குள்ள உள்ள ஆரோக்கியம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்ம நல்லா இருக்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப பற்கள் முடிஞ்சு போனதை விட்டுலாம் நம்ம. ஏன்னா இப்ப நம்ம அந்த பல்லு போயிடுச்சு இந்த பல்லு போயிடுச்சுன்றது யோசிக்கிறதை விட, இப்ப அந்த பல்லு போனதனுடைய தொடர்ச்சி உள்ள அந்த உறுப்புகள்ல பலவீனம் இன்னும் நீக்கப்படவில்லைன்றது புரிஞ்சுக்கணும் நீங்க. நீக்கப்படவில்லை. அப்போ அந்த எந்த பல்லு நமக்கு சேதாரமாச்சோ அந்த பல் தொடர்பான உறுப்புகள், அந்த பல்லு தானாவே உடைஞ்சி விழுந்துட்டாலும் சரி, அப்படி இல்ல அந்த பல்லை நாம எடுத்திருந்தாலும் சரி, அது தொடர்பான உள் உறுப்புகள்ல அந்த பலவீனம் இன்னும் நீக்கப்படலைன்றது மட்டும் உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். அது நீக்கப்படும் வரை அது அடுத்த பல்லுக்கு பரவாம இருக்கும். ரெண்டாவது, அந்த உள் உறுப்புகள்ல சேதம் வந்து அது வரைக்கும் காப்பாற்றப்படும். நமக்கு வந்து ஒரு பல்லு சேதம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பல்லை நம்ம வந்து எடுத்துடுறோம். பல்லு எடுத்துட்டா ஆரோக்கியம் சரியாயிடுச்சான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு இண்டிகேஷன். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோளாறு இருக்குது, அது வந்து நான் கோளாறுல இருக்கிறேன்றதை காட்டுறது தான் பல் வரிசையில ஒரு பார்த்து. எல்லாம் உடம்பு நிறைய இடங்கள்ல காமிக்கும், அது பல்லு ஒரு முக்கியமான இடம். அப்ப எந்த பல்லு சாதாரணமா இருக்கோ அது தொடர்பான அந்த ஆர்கன் வந்து நமக்கு வீக்கா இருக்குது, அந்த உறுப்பு வீக்கா இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது, பரவாயில்ல. இனிமேல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பார்த்து கரெக்ட் பண்ணணும். அப்ப எந்த பல்லோட தொடர்புடையது, எந்த ஆர்கன் அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு நாள் பேசணும் போன வாரம். அந்த பல்லோட தொடர்புடைய ஆர்கன் கரெக்ட் ஆயிடுச்சான்னு சொன்னா பல் எடுத்துட்டாங்க சரி ஆகாது. சொத்த பல் எடுத்துட்டாக்கா அடுத்த பல் பரவாம இருக்கும், எடுத்தணுன்றது தான் வந்து மொபைல் எல்லா பல் டாக்டர் போறோம். ஆனால் அந்த பல்லு வந்து அந்த பல்லோட தொடர்புடைய அந்த உறுப்பு வந்து இன்னும் வந்து சரி செய்யப்படவில்லைன்றது புரியணும். அப்ப அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும், ஆரோக்கியத்தை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்துல யோசிச்சு, அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை தொடர்புக்கு என்னென்ன செய்யலாம் நம்ம அப்படின்றத நாம வந்து பயன்பாடுகளை கொண்டு வரணும். இது ஒரு போன வாரம் பேசுற செய்தி. அப்போ அந்த ஆரோக்கியம் இருக்கிறதுன்றதை அடையாளம் காட்டுறது தான் அழகு. அந்த அழகுல ஒரு சேதம் ஏற்பட போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஆரோக்கியமும் கெட்டு போயிருக்குது, அங்க அழகும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் போனது போட்டோம். இனிமேல் அது காப்பாற்றப்பட வேண்டும். இனிமேல் மீதமுள்ள பற்களை காப்பாற்றப்பட வேண்டும் மட்டுமல்ல, அந்த பல் தொடர்பு உறுப்புகளையும் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு உறுப்பா டேமேஜ் ஆகிட்டே போச்சுன்னா லைஃப் வந்து என் பார்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என் பார்ட்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும், இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்ம இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்காம நம்மளை நாமளே பார்த்துக்கிற வாழ்க்கை எதுவோ அதுதான் வந்து மிகச்சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சா போதும். எவ்வளவு காலம் பண்றதெல்லாம் அப்புறம். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரப்போறோம். இப்ப அடுத்தது அழகின் சிரிப்புல வந்து அடுத்த தலைப்பு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அழகின் சிரிப்புக்கு இந்த வார தலைப்பு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 2019 20ல நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல மாட்டணும் எல்லாரும் சேர்ந்து. உலகமே மாட்டுச்சு. அதுதான் லாக்டவுன், அதுதான் வந்து கோவிட், அதுதான் கொரோனா. அப்ப கொரோனாவில் நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஃபேஸ்புக்கில், இந்த பயிற்சியை நீங்க செய்யுங்க, கொரோனா தாக்குதல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ வந்து அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அதாவது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது வந்து முக்கியம் இல்லைங்க. பார்த்தவங்க அதை புரிந்து கொண்டார்கள், பயன்பாட்டில் கொண்டு வந்தார்கள், வெற்றியடைந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு இன்னமும் வாழ்க்கையை நீட்டித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான், இன்க்ளூடிங் மை செல்ஃப் அப்படின்றதான் செய்தி. அப்போ அந்த பயிற்சி எவ்வளவு முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொன்னா, இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இன்னும் ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, சே இது அசிங்கம்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டம். இது எனக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து கொரோனாவை எப்படி காப்போம், கொரோனா வந்து எப்படி மீட்குமான்னு நினைச்சா,
எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி, ஒரு டீச்சர் என்ன மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க அவங்களுக்குள்ள சில பிரச்சனை சொல்ல போகும்போது இந்த பயிற்சியை நான் சொன்னேன். நீங்க இந்த பயிற்சியை வந்து இந்த பயிற்சி இல்லை, இந்த பழக்கம் உங்கள்ட்ட இருக்குதான்னு கேட்டேன். இதுல அந்த பழக்கம் அசிங்கமான பழக்கம், நான் என்கிட்டலாம் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அசிங்கமான பழக்கம் என்கிட்ட இல்லை, அவ்வளவு அசிங்கமானதா இது அப்படின்னு நான் அவனை கேட்டேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. அப்போ எனக்கு அது பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். சரி, இன்னிலிருந்து பழகிக்கீங்க, இந்த பழக்கம் இன்னிலிருந்து பழக்கமாகட்டும், அது வந்து வாழ்க்கையில வந்து தொடராக இருக்கணும், வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் இது நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க வந்து ஒன்றும் பதில், என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துட்டேன். இந்த சொன்ன செய்தி வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. சரி, ரைட்டு. இதை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த கொரோனாவில் வந்து இந்த இதை வந்து பப்ளிஷ் பண்ணேன், எல்லாருக்கும் சொல்லிட்டே இருந்தேன். என்கிட்ட வந்து மீட் பண்ணவங்க, நேரடியாக பார்த்தவங்களும் நம்ம தொடர்பில் ஃபோன் மூலமாக வெளில வந்து அது மாதிரி. அப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டேன், ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று போட்டு இது வந்து கொரோனாவை வெற்றி காண்பதற்கான வழின்னு போட்டேன். அதுதான் இன்றைய தலைப்பு. ஆரோக்கியத்தை, அதாவது அழகின் சிரிப்பில் வந்து இன்றைக்கு 5வது வாரம் தலைப்பு வந்து அதுதான், மூக்கை சிந்துதல், மூக்கு சிந்துறது. அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது பாமரர்களுக்கு மூக்கு சிந்துவது வந்து ஒரு பெரிய அசிங்கமான வேலை இல்லை, படித்தவர்களுக்கு தான் அது அசிங்கமான வேலை போல் இருக்குது. ஏன்னா சொன்னவங்க வந்து படித்தவர்கள், நான்லாம் மூக்கு சிந்தினதே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே அவங்க. நான் சொன்னேன், சளி ஜுரம் வரும்போது கூட மூக்கு சிந்தலையான்னு கேட்டேன். எனக்கு நாங்களும் சிந்த மாட்டேன், தானா வர்றதுதான், நான் வந்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அது நடந்து 10 வருஷம் ஆகுது. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு, 4 to 5 வருஷமா கொரோனா வந்து. அப்போ கொரோனாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் இங்க ஒரு முக்கியமான விஷயம். கொரோனானா என்னது? கொரோனான்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய கிரவுன், மகுடம். இந்த மகுடம்னா, மகுடம் அந்த மாதிரி ஒரு முள் மகுடம் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் அது. அதுதான் வந்து இந்த மனித குலத்தை அழிப்பதற்காக வந்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எதிரியா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அது நம்ம சாதாரணமா வந்து ஜுஜிபி மேட்டர்ன்னு சொல்றோம், அது மாதிரி ஒரு ஜுஜிபி தான் அது. என்ன அது அப்படின்னு சொன்னா, அது ஒரு வைரஸ். கோடானும் கோடி வைரஸ்கள் தினந்தோறும் உருவாகுது, தினந்தோறும் அழிஞ்சிடுது. தினந்தோறும் அழிஞ்சிடுதுன்றது முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா, ஒரு வைரஸுடைய வாழ்நாளே ஒரு நாள் தான். ஒரு கொசுவுக்கு எப்படி வாழ்நாள் ஒரு நாளோ அது மாதிரிதான், எப்படி கொசுவுக்கும் அந்த மாதிரி கொசு மாதிரியாக இருக்கக்கூடிய ஈக்கள் பருவெல்லாம் வந்து அந்த மாதிரி ஈசல்லாம் அன்னைக்கு வந்து அன்னைக்கே பிறந்தோம், இறந்துரும், அப்பவே இறந்துரும். அந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ரொம்ப பலவீனமான வைரஸ் அதுன்னு சொல்லுது. அப்ப எப்படி மனித குலத்தை ஒழிக்கிறது? மனித குலத்தை அது ஒழிக்கவே இல்லை. அது கொரோனா என்னும் பெயரால் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் மனிதர்கள், அவ்வளவுதான். அப்போ அதுக்கான தடுப்பு மருந்துகள்லாம் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதனுடைய விளைவுகளை எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம சந்திச்சு கொண்டிருக்கிறோம், நம்மளோட இருக்கிறவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போ மூக்கு சிந்தர் தான் சப்ஜெக்ட். இது வந்து அந்த இடத்துக்கே பயன்படுச்சு அப்படின்றத நான் சொல்ல வரேன். எவ்வளவு பெரிய ஆயுதமாக ஒரு வெப்பன் அந்த கொரோனா டைம்ல பயன்பட்டு இருக்குதுன்றது வந்து நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லி இப்ப நாம எல்லாம் சேர்ந்து பேசுறோம். அப்ப நாங்கெல்லாம்ன்ற இடத்துல நீங்க எல்லாம் இருந்தீங்களா எனக்கு தெரியாது, மேக்சிமம் இருந்திருக்கலாம். இந்த மூக்கு சிந்தனை பத்தி, இந்த மூக்கு சிந்துவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படின்னா, யோகாவில் இது பயிற்சி, கபாலபதினு ஒரு பயிற்சி. இந்த கபாலபதி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணணும்ன்றது வந்து நம்ம சாதாரணமா சிம்பிளா தான் யோசிக்கணும் இப்ப இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா, மூக்கு சிந்துறது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண போகும்போது யாரெல்லாம் பண்ணக்கூடாது, மூக்கு வேகமா யார் சிந்தக்கூடாதுன்னு சொன்னா, சர்ஜரி பண்ணிக்கோங்க. முக்கியமா வந்து ஹெர்னியா சர்ஜரி பண்ணவங்க பண்ணக்கூடாது. பிரெக்னன்சில வந்து ரொம்ப ஃபோர்ஸா பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்டா ஆயிட்டவங்க, இந்த சமீபத்தில் ஆனவங்க, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாம இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து பிபி, ரொம்ப ஹை பிபி இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட். ஆனா இதெல்லாம் பயப்பட அவசியமே கிடையாது. எப்படி சிந்தனோன்ற முறைகளை கத்துட்டா எல்லாரும் பண்ணலாம் இந்த பயிற்சியை. ஏன் இந்த பயிற்சி எப்படி பண்ணலான்றது இவ்வளவு முன்னேற்பாடு சொல்றேன்னா, எப்படி பண்ணலான்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பாருங்க, மூக்க 2 முக்கியம். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட், பிரெக்னன்சில இருக்கிறவங்க அப்படி எல்லாம் சொன்னா அவங்க வந்து லேசா பண்ணி பார்க்கலாம். அவங்களாம் என்ன கம்ஃபர்ட், அதாவது 3 ஜோன் தாங்க. பெயின் ஜோன் ரொம்ப சிவியர், அடுத்து ஸ்ட்ரெயின் ஜோன் கொஞ்சம் முயற்சி எடுத்தது, அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன்.
நம்ம வந்து அந்த மூணுல எந்த இடத்துல இருக்கணுமோ அப்படி இருந்துகிட்டோம்னு சொன்னா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அப்ப நம்முடைய இடம் எது, நம்முடைய லிமிட் எது, அப்ப பண்ணாம இருக்க முடியாது. இப்ப சோறு சாப்பிடாம வாழவே முடியாது. சோறு தான் வந்து வந்து ஹார்ட்டை சேஃப்டி பண்ணுதுன்னு சொன்னேன் நானு. சோறு தான் ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதும் கூட. அது இன்னொரு சப்ல நம்ம பேச போறது. சரி, அப்ப வந்து மனிதன் வந்து சாப்பிடாம உயிர் வாழ முடியுமான்னா முடியவே முடியாது. அப்படின்னு சொல்லும்போது நாம அந்த இடத்துல வந்து இந்த பயிற்சி மையம் பயன்படுத்தாம இருக்கிறோம். ரைட், போயிட்டு போகுது காலம், இனிமேல் பயன்படுத்தணும்ன்ற இடத்துக்கு நம்ம வரணும். அப்போ லேசான முறையில இது மாதிரி ஒரு 10 இல்ல முடியாதவங்க 5 நமக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அளவு சவுண்ட் அளவுக்கு ரொம்ப லேசா இப்படியே பண்ணலாம். இதெல்லாம் வந்து யோகா மாஸ்டரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் வந்து இன்னும் தீவிரமான பயிற்சியாளர்கள் ஆகலாம். நம்ம வந்து மென்மையா நம்ம வந்து சாமானியர்கள், நம்ம வந்து சாமானியர்கள் லேசா தான் பண்ணணும். அப்ப லேசான முறையில மூச்சை வெளித்தள்ள வேண்டும். இதனால என்ன பயன்கள் அப்படின்னு சொன்னா, முகப்பருக்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து முகப்பருக்களுக்கான காரணங்கள் 2 இருக்குது. அதாவது நமக்கு வந்து இந்த ஜென்டல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஆண் பெண் சம்பந்தப்பட்ட அந்த உறுப்புகள், இதுல உள்ள சூடு. 2வது மலச்சிக்கல், எல்லாமே சூடு. மொத்தத்துல இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே சூடானது. இந்த சூடானதுனால ஏற்படக்கூடிய வெப்பத்தினுடைய வெளிப்பாடுகள் வந்து வெளியேற முடியாத அந்த வியர்வை சுரப்பிகள் எல்லாம் போய் நிக்க போகும்போது அது வந்து கபமா மாறி மேலே நோக்கி போகும். நீரா மாறி நீர்லாம் வந்து என்னவாகும், காத்துல வந்து மேகமாகி மேலே போற மாதிரி நம்ம மண்டைக்குள்ள போய் தண்ணி ஏற போகும்போது அது வந்து வெளியேற முடியாத அந்த கழிவுகள்லாம் வந்து அந்த முகப்பருக்களாக முகத்துல மாறிடும். இந்த முகப்பருக்களை ஒழிப்பதற்கு, அதாவது இந்த மூச்சு பயிற்சியில வந்து நிறைய பயன்கள் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் கரெக்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி நுரையீரலை சரி பண்ணுது, இப்படிலாம் வந்து நிறைய இருக்குது. இந்த விஷயங்கள் நிறைய நமக்கு வேணாம். இப்போ நமக்கு தேவையான விஷயம் அழகின் சிரிப்புக்கு இங்க என்ன இருக்குது, மேட்டர் இருக்குது, அதான் பார்க்கணும். இப்போ முகப்பொருட்கள் இப்ப சொல்லணும்னா இதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். இந்த பத்தாது, இந்த மூச்சு பயிற்சி பத்தி பேசுறதுக்கு இந்த ஒரு நாள் பொழுது பத்தாது, இந்த ஒரு கிளாஸ் பத்தாது. அதனால நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல, அழகின் சிரிப்புக்கு இந்த மூச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மூக்கை சிந்துவது எப்படி பயன்பட வேண்டும், எந்த அளவுக்கு பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதா சப்ஜெக்ட். அப்போ அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா முகப்பருக்கள் இல்லாம ஆக்குது. அப்போ வந்து அதை வந்து நமக்கு வந்து ஒரு குளோரியை கொடுக்குதா இல்லையா, ஒரு அழகு கொடுக்குதா இல்லையா, ஒரு கிளாமர் கொடுக்குதா இல்லையா, ஒரு பியூட்டியை கொடுக்குதா இல்லையா, அந்த இடத்துல அதை ஒண்ணு ஒழிக்கலாம். ஒரு டார்க் சர்க்கிள், கண்ணின் கருவளையங்கள், முகத்தில் ஏற்படைய கருப்பு கருப்பான திட்டுகள் அப் டு 30 இயர்ஸ் ரொம்ப ஸ்பீடா போயிடும். 30 to 40ல கொஞ்ச நாள்ல போயிடும். 40க்கு மேல வந்து மெதுவாக தான் போகும். அது ரொம்ப ஃபோர்ஸா போக வைக்கவும் கூடாது. 40க்கு மேல வந்து சரிவு வாழ்க்கை. 10 மாசம் வரைக்கும் எப்படி, 10 மாசம் வரைக்கும் எப்படி, அப்புறம் 10 மாசத்துக்கு பிறகு 40 வயசு வரைக்கும் எப்படி போகுது, 40 வயசுக்கு அப்புறமா வந்து 40 to 80 வரைக்கும் இறங்கு முகம், 80க்கு மேல மறுபடியும் 10 மாசம் வரைக்கும் எப்படி தவழ்ந்தோமோ அப்படி தவழ்ந்துட்டே வாழ்க்கையை போட வேண்டியதுதான். அப்ப அந்த இறங்கு முகத்துல ஜாக்கிரதையா இறங்கணும். ஏறும்போது கூட நம்ம வந்து குடிமானம் இல்லாம ஏறிடலாம், மூச்சு தம் கட்டி ஏறிடலாம். இறங்க போகும்போது நம்ம வந்து சரிஞ்சிரும், சருன்னு நம்ம கொண்டு போய் சறுக்கி கொண்டு போய் கீழே விட்டுறோம். அதனால இறங்க முகம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப 40 வயசுக்கு மேலானவர்கள் இது மாதிரி எந்த ஒரு முதல்ல எடுக்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் கவனமாக எடுக்க வேண்டும். எடுக்காம இருக்கவே கூடாது. நம்ம 80 வயசு 90 வயசு ஆனாலும் எடுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து எப்படின்ற வரைமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுல யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நம்மளே புரிஞ்சுக்கலாம். நமக்கு எது பெயின் ஜோன், எது வந்து ஸ்ட்ரெயின் ஜோன், எது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத நமக்கு யோசிச்சு பார்த்து நமக்கு வந்து தோதான முறை எப்படி, நமக்கு லகுவான முறை எப்படி, நமக்கு ஈஸியான மெத்தட் எப்படி, நமக்கு வலிக்காம எப்படி செஞ்சுக்கிறது, நோவாம நோவு கும்பிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எப்படி வந்து நாம வந்து லேசா வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்து பண்ண. யாரையா போய் கத்துக்கிறதுக்கு ஒரு வாத்தியாருக்கு போய் தேடிட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி பிரெக்னன்சில அந்த மாதிரி சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல அவங்கள வந்து என்ன ஒரு 100 பேர்ல 10 பேர் அவங்கன்னா கேட்டு செய்யட்டும், 90 பேர் கேட்காம செய்ய முடியும் இல்லையா. நீண்ட நாட்களுக்கு ரத்த அழுத்தத்துல வந்து மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து
கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. இந்த மூச்சு பயிற்சி செய்ய போகும்போது முகப்பொருட்கள், டார்க் சர்க்கிள்ஸ், தேமல் இந்த மாதிரி வந்து முகத்துல இதெல்லாம் போகுது. முடி கொட்டுறது நிக்குது. அதை நீங்க பேசலாமா அப்படின்னு என்ன கேட்கலாம். நீங்க உங்க வயசு ஒரு 30க்குள்ள இருக்குமானால், 40க்குள்ள இருக்குமானால், அதுக்குள்ள எனக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே இருந்த கர்லிங் ஹேரை வந்து திரும்ப என்னால நான் அப்படியே வந்து போகாம தக்க வச்சிருக்க முடியும். எனக்கு போதிப்பதற்கு அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் இல்லை. மோஸ்ட்லி நான் வந்து இண்டிவிஜுவலைசர், நானே தான் எல்லாத்தையும் கத்துட்டு வரேன். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும், ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போதும் நான் கல்வி கத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். குறிப்பிட்ட இந்த டீச்சர் தான் என்னை டெவலப் பண்ணாங்கன்னு சொல்றது மாதிரி யாரும் இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரையும் நான் டீச்சராகவே பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு உயிருள்ள உயிருள்ளவற்றையும், உயிரற்றதையும் கூட நான் வந்து அதுல ஒரு ஏதாவது கத்துக்க முடியுமான்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இதுதான் என்னை வந்து இந்த களத்துல என்னை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம். என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் யாருன்றதை பத்தி இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே, உங்களுக்கு நீங்க எல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் பார்க்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளும் என்னுடைய ஆசிரியர்கள். நான் சந்திக்கின்ற வழிப்ப தடத்துல நான் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஆசிரியர்கள் தான். அப்படி வந்து நாம் உள்வாங்கி உள்வாங்கி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண போகும்போது, இப்ப அடுத்தது தலைமுடி கருப்பாக வளர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த பயிற்சி வேணும். மூக்கு சிந்தனா முடி கருப்பாகும். ஒண்ணு முடி கொட்டுறது நிற்கும், இல்ல முடி கருப்பாகும். அடுத்தது இளநரை மாறி கருப்பு நிறம் கொடுக்கும். அப்புறம் வந்து தலையில பாரமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அப்புறம் நமக்கு அறிவாற்றல், காக்னிசன்ட் எஃபெக்ட், அப்புறம் வந்து பிசிக்கல் பாடியில வரக்கூடிய வந்து குட் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு அழகின் சிரிப்புக்கு அதுக்கு அடுத்து இந்த பயிற்சி பண்ண போகும்போது இந்த அப்டாமன் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய தசைகள்லாம் வந்து இறுகி அந்த தொப்பையா இருக்கிறதெல்லாம் குறையும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு அழகின் சிரிப்புல ஒரு பார்ட்டு. இப்படி அழகின் சிரிப்புக்கு மூக்கை சிந்துவது எப்படி பயன்படுறதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இந்த மூக்கை சிந்துதல் வந்து ஒரு நாளைக்கு எப்படி பண்ணணும்னு சொன்னா வெறும் வயிற்றுல பண்ணணும். காலையில பாத்ரூம்குள்ள போகும்போதே பண்ணிடுங்கன்னு சொல்றேன். உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூச்சு பயிற்சி யோகா மாஸ்டர் சொல்லி தர மாதிரி நீங்க பண்ண வேணாங்க. பாத்ரூம் போகும்போது எப்படி பல் விளக்க போறீங்க இல்லையா? பல் விளக்க போகும்போது நம்ம போன வாரமே பல் விளக்குறத பத்தி பேசிட்டு இருந்தோம். காலையிலேயே பல் விளக்காத உழவு இருக்கிறாங்க. காலை பொழுதுல பல் விளக்கணுன்றது வந்து நம்ம எல்லாரும் பழக்கத்துல இருக்கிறத ஒண்ணுதான். அதை மறுபடியும் கடைபிடிக்கணும், நம்ம மறந்துட போறீங்கன்னு சொல்ல போகும்போது கூடுதலாக வந்து நம்ம வந்து நபிகள் நாயகம் சொன்ன பல் விளக்க முறைகளை வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி விளக்குனாங்க, சாப்பாடுக்கு அப்புறம் விளக்குனாங்கலாம் சொல்ல போகும்போது இன்னும் கூடுதல் நமக்கு பயன்கள்லாம் கிடைச்சி தெரிஞ்சுட்டோம். அப்ப நம்ம என்ன பயன்பாட்டை கொண்டு வரணும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு உணவுக்கு பின்னையும் பல் விளக்கணுன்ற விஷயத்த நம்ம வந்து கைக்குள்ள நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம அடுத்தடுத்தது இனிமேல் அப்படின்றத நீங்க மனசுல வைக்கணும். போன வாரம் செய்திலிருந்து ஒரு சொல்ல வேண்டியது. ஏன்னா போன வாரம் பேசிட்டு அதோட போன வாரம் வந்து முடிஞ்ச முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைக்க கூடாது. ஏத்தோட செய்தி காத்தோட போச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்யறோம்னா, போன வாரத்துல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பல் விளக்கணுன்ற பழக்கத்தை நம்ம கையில் வச்சுக்கணும். வெளியில போகும்போதோ இல்ல டிராவல் இருக்கும் போதோ வெளி மக்களோட நம்ம சந்திக்க போகும்போதோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை நமக்கு. ஆனா நாம வந்து வீட்டுல இருக்க போகும்போது மட்டுமாவது அட்லீஸ்ட் பயன்படுத்தினா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. வீட்டுல இருக்க போகும்போதாவது நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடுக்கு அப்புறமும் பல் விளக்கும் பழக்கத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி இந்த மூச்சு இந்த அதாவது இந்த மூக்கு சிந்தறதை எப்ப செய்யணும்னு சொன்னா, காலையில வந்து பாத்ரூம்குள்ள போறோம்ல, இந்த பாத்ரூம்குள்ள போகும்போது பல் விளக்குறதுக்கு முன்னாடியே ஒரு 10 தடவை மூக்கு சிந்திட்டா ஈஸியா வேலை முடிஞ்சு போயிடும். அதாவது மூக்கு சிந்தும் பழக்கமே நான் பத்தி சிந்திச்சே இல்லைன்னு சொல்றவங்கள இருந்து நம்மோட நிறைய பேர் தடவை பண்றது இல்லைன்றதும் கூட ஒரு முக்கியமான செய்தி தான். அப்ப காலையில அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேலையா அதை செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு மூச்சு பயிற்சி முடிச்சிட்டோம். அப்புறமா உள்ள உட்காந்து சிட்டிங் போஸ்டர்ல எப்படி எந்த மாதிரி போஸ்டர்ல உட்காந்து எப்படி மூச்சு பயிற்சியை கரெக்ட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு. பேசிக் வந்து போகும்போதே நம்ம பாத்ரூம் உள்ள பல்லடக்க போகும்போது மூக்கு சிந்திட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப எத்தனை தடவை பண்ணலாம்? முடியாதவங்க ஒரு 5 தடவை பண்ணி பார்க்கணும், முடிஞ்சவங்க 10 தடவை பண்ணி பார்க்கலாம். இது அவ்வளவுதான். எப்படியோ ஒண்ணு பண்ணி பாருங்க. அப்புறம் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு வந்து நீங்களே கரெக்ஷன் போட்டு வர முடியும், உங்களுக்கே தெரியும். இதுதான் அழகின் சிரிப்பு.
அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஃபர்ஸ்ட் வாரம் வந்து இதய நோய்கள் அப்படின்னு சொல்ற தலைப்பு எடுத்தோம். இன்னமும் இதய நோய்கள தான் இருக்கிறோம். இன்னும் சில வாரங்கள் இதய நோய்கள் தான் போயிட்டு இருக்கோம். இதயத்தை வலுப்படுத்திட்டா மத்த எல்லாம் சரியாடும் நான் நம்புறேன். அதனாலதான் இதயத்தையே போயிட்டு இருக்கிறேன். வேற வேற சப்ஜெக்ட் எல்லாம் போக முடியாதானே? போவோம், கண்டிப்பா போவோம். நீங்களுடைய ஆதரவுகள் இருந்தா போவோம். சும்மா 25 பேர் மட்டுமே பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து அப்புறம் நான் ஒருத்தர் இருந்தாலும் பேசுவேன் தான், அது வேற விஷயம். இன்னும் புது புது சப்ஜெக்ட்ல பேசணும்னு சொன்னா நீங்க வந்து 341 பேர் வந்து 350 பேர் 55 பேர்ல இருந்து 10 பேர் வெளியே போயிட்டாங்க, வேணான்ட்டு போயிட்டாங்க, பிடிக்கலன்ட்டாங்க போல. அதுக்கப்புறம் மீதம் உள்ளவங்களாம் நிறைய பேர் வந்து உட்கார்ந்தாதான் இப்ப லைவா வந்து உட்கார போகும்போது தான் சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். நீங்க வந்து ரெக்கார்டிங்ல கேட்கும்போது பழைய சோறு வந்து எப்பவுமே வந்து பழசு வந்து நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட முடியாது. அதே மாதிரி வந்து பழசு சாப்பிட முடியாது எப்பவுமே. நம்ம சூடான ஆகாரங்கள் தான் நமக்கு எப்பவுமே பிடிக்கும். நம்ம எப்பவுமே வந்து இட்லி வந்து நம்ம உட்கார போகும்போது 2வது இட்லி எடுக்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணு வந்து அந்த 2வது இட்லி எடுக்கிற டைம் ஆயிடுச்சா அப்படின்றதுதான் இருக்கும். அது வந்து வீட்லயா இருந்தாலும் ஹோட்டலையா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தான் நம்ம வந்து சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் போகும்போது, லைவ் கிளாஸ்ல உட்கார போகும்போது அதனுடைய பயன்கள் வேற. அது ரெக்கார்டிங்ல கேட்கும்போது அதனுடைய பயன்கள் வேற. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ப்ரேயர்லாம் கூட சுருக்கி இருக்கிறேன் பாருங்களேன். நான் டைம் சுருக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து அந்த ப்ரேயரை ஷார்ட் பண்ணியிருக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னும் டைம் சுருக்கறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் ஆக்கலாமான்றதும் சில பேர் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இதயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் 4 வாரமா. இதயம் இதய நோய்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, டிஎன்ஏ இங்க இருந்து ஆரம்பிக்குது. தாத்தா பாட்டில இருந்து ஆரம்பிக்குது. ஜென்டல் மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அது பெற்றோர்கிட்ட வந்து நம்ம தொடருது. அதோட கனெக்ஷன் ஆகக்கூடியதெல்லாம் முதல் வாரம் பேசணும். 2வது வாரம் தொடர்ச்சியை பேசணும். 3வது வாரம் வந்து இதயத்தினுடைய அறிகுறிகளை பத்தி பேசணும். இப்படிலாம் இருக்கும்ட்டு இதயத்திற்கான வந்து இதம் சேர்க்கும் உணவுன்றது ஒரு தலைப்பு பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து 4வது வாரம் போன வாரம் வந்து இதய நோயினுடைய அறிகுறிகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இப்போ இதுதான் வந்து நம்ம 4 வாரமா நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான். அதுதான் எனக்கு தெரியல எனக்கு. அப்போ சரி. இப்போ இதய நோய்களுக்கு வந்து காரணகர்த்தாக்கள்லாம் எது எது அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல வந்து நம்மளுடைய அந்த பிறப்பு உறுப்புகள், அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அதாவது ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, அப்புறம் வந்து கருப்பை, அப்புறம் சினைப்பை, அப்புறம் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டு, அப்புறம் விதைப்பைகள், இங்கிருந்து தான் வந்து இதயத்தினுடைய ஆரோக்கியம் தொடங்குது அப்படின்றதான் நம்ம வந்து ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி அது. ஏன்னா மற்ற இடங்கள்ல அது கிடைக்காத செய்தி. அதுக்கப்புறமா வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல தான் 3ஆ பிரிச்சு பார்க்குறோமே. லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைலான்ட்டு ஃபுட் ஸ்டைல்னு நம்ம பிரிச்சு பார்க்குறோம். அந்த ஃபுட் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணல, ஒர்க் ஸ்டைலையும் சரியா வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் அது லீட்ஸ் டு கார்டியாக் டிசீஸ் அப்படின்றது தான் வந்து அடுத்த சப்ஜெக்டா பேசணும் நம்ம. அப்போ அதுல வந்து நம்ம எதை தவற விட்டுருக்கிறோம்னு சொன்னா, நம்ம லிவரை வந்து மெயின்டைன் பண்ண தவற விட்டுருக்கிறோம், லங்ஸை மெயின்டைன் பண்ண தவற விட்டுருக்கிறோம். அதனுடைய பின்விளைவுகள் தான் வந்து கடைசியா வந்து உள்ள வரக்கூடியது தான் வந்து ஹார்ட்டுக்குள்ள வரும். அது வரைக்கும் ஹார்ட்டுக்குள்ள வராதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்தே வெள்ளைப்பட்டுட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுன்றது ஒரு பார்ட் லேடிஸ்க்காகவும். அதே மாதிரி வந்து சும்மா வந்து வந்து கைப்பழக்கம், அந்த விந்து வந்து வந்து ஃபோர்ஸா வெளியேற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் அதுவும் 30 வயசு 30 வயசுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தின்றதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறமா இதயத்திற்கு வந்து நம்ம வந்து என்னென்ன வந்து கஷ்டம் கொடுத்துருக்கோம்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து கஷ்டம் கொடுத்துட்டோமா? சரி. அதுக்கப்புறமா வந்து எங்க கஷ்டம் கொடுத்துக்கிறோம்? அப்போ வந்து டீனேஜ்ல கொடுத்த கஷ்டம் வேற. அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி செமன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வந்து கைப்பழக்கத்தால் ரிலீஸ் பண்ணுறது, இல்லை பெண்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாகி போய் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி காரணங்கள்லாம் தொடர்ந்து வரப்போகும்போது வரக்கூடிய இதய நோய்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஃபுட் ஸ்டைலையும் ஒர்க் ஸ்டைலையும் சரியா வச்சுக்காதனுடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது செயல்பாடு இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் எந்த விதமான ஆரோக்கியமான இடத்துக்கும் வந்து எதெல்லாம் ஆரோக்கியமாக அதெல்லாம் ஓரம் கட்டி மூட கட்டி உள்ள வச்சுட்டு ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்வதனுடைய விளைவுகள் தான் வந்து ஹார்ட் பேஷண்டா நம்மளால நிறுத்துதுன்றதுதான் போன வாரம் நம்ம பேசணும். அதுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த வாரம் வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், அதாவது மனம் சார்ந்த வந்து இதய நோய்கள் எப்படி இதயத்தை வந்து எப்படி மனம் எல்லாம் பாதிக்குது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். இனிமேல் வந்து ஹார்ட் போர் அடிக்காது உங்களுக்கு. அடுத்த வாரத்துல இருந்து எப்படிலாம் ஹார்ட் கொண்டு போறோன்றதை நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. அடுத்தது அப்போ நமக்கு வந்து கவலை, ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மனம் சார்ந்த ஒரு இது செயல் எதுன்னு சொன்னாக்க ஆழமான கவலை. இந்த கவலை ரொம்ப ரொம்ப நம்மளை பாதிச்சிடும். அப்ப கவலை எதனால வருது? ஒருவனுடைய தன்னிச்சையாக வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு அவனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால், சமூகத்தினுடைய சப்போர்ட். சமூகம்னா எது?
குடும்பமும் சமூகம் தான், நம்முடைய தெருவும் சமூகம் தான், நம்முடைய வேலை செய்யற இடமும் சமூகம் தான். இப்படி சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு, அப்புறம் சோசியோ எக்கனாமிக்னு சொன்னா நம்ம வந்து பொருளாதாரம், மற்றவங்களுக்கும் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலைகள், இதுவும் வந்து நம்முடைய ஹார்ட்டை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்கப்புறமா வந்து மூன்றாவதாக வந்து நமக்கு வந்து வரக்கூடிய நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதே மாதிரி நம்முடைய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடங்கள்ல, அதாவது தொழிலையோ இல்லை வேலை செய்யும் இடங்களிலோ ஏற்படக்கூடிய மேலதிகாரிகளுக்கும் நமக்கு நம்ம கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களோடு சேர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இதயத்தை பாதிக்கக்கூடியதுன்றது வந்து அடுத்த ஒரு செய்தி இது. அப்போ அது மாதிரி அதே மாதிரி ஒரு தனிமைப்பட்டு போய் மற்றவங்களுடைய ஹெல்ப்பும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நிச்சயம் ஹார்ட் பாதிக்கும். ஏன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், அந்த மன அழுத்தமும் வந்து அவனுக்கு வந்து அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தும். அப்புறம் ஸ்ட்ரெஸ். இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை வந்து நம்ம விளக்கவே முடியாது. ஏன்னா யாரை பார்த்தாலும் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் சொல்றாங்க. அப்ப அதை போய் நம்ம எதுக்கு விளக்கணும்? எல்லாருமே அந்த வார்த்தை யூஸ் பண்றோம். ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் நானு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை போய் எப்படி விளக்குறது நம்ம? அவங்க எதை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களோ அதான் ஸ்ட்ரெஸ். நம்ம தனியாக ஒன்றும் விளக்கம் தேவையில்லை. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எங்க பாதிக்குது? ஹார்ட்டை பாதிக்குது. முக்கியமாக 2 விஷயங்கள் ஹார்ட்டை பாதிக்கும். 2 விஷயங்கள், ஒன்று கவலை, இன்னும் கோபம். 2 ஸ்ட்ராங் பார்ட். அப்போ அதுக்கப்புறம் வந்து மன இறுக்கம், மன அழுத்தம், இதெல்லாம் தான் கூடுதல். இதை முதல்ல வந்து அவனுக்கு தூக்கமின்மை ஏற்படுத்தும். இதெல்லாம் தூக்கமின்மை ஏற்படுத்தும் போது அதுக்கப்புறமா வந்து செரிமானத்துக்கு கோளாறு, அதுக்கப்புறமா அவனுடைய வந்து லெத்தார்ஜிக்கு வந்து மூடு, அப்புறம் வந்து அவனால எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு, எதுவுமே அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடுறது. இந்த மாதிரி விளைவுகள்லாம் சைக்கலாஜிக்கல், உளவியல் தொடர்பான இதயத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். அதை விட்டு வெளியே வரணும்னு சொன்னா இங்க வந்து இவன் தனியா வந்து இவனால வர முடியாது, கூட இருக்கவனால தான் வர முடியும். ஒருத்தரை இதய நோய்க்குள்ள மாட்டிட்டாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டினா அவன் இதய நோய்க்காக வந்து மாட்டான்னு அர்த்தம். அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கூட இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றைய மருந்துன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்போ உற்றவன்னா வந்து நோயாளி, தீர்ப்பவன்னா டாக்டர், மருந்துன்னா மருந்து, எந்த செலக்ஷன் ஆஃப் மெடிசன், உழைச்செல்வான் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைச்செல்வான்னா உடன் இருந்து உழைக்கக்கூடியவர்கள், உடலிலிருந்து உழலக்கூடியவர்கள், அவர்களோடு உலா வரக்கூடியவர்கள், அவர்களோடு வந்து குடும்பத்திலோ தொழிலோ சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். இந்த 4 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு நோயை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ அந்த உற்றவன் தீர்ப்பான் மருந்துன்ற இடத்தை தாண்டி உழைச்செல்வான், அவன் கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனாக்கா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இல்ல தொழில இருக்கக்கூடிய அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற ஊழியர்கள், அதிகாரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த உழைச்செல்வான்ற பார்ட்டு. அந்த பார்ட்டு வந்து உளவியல் காரணங்களை தீர்ப்பதற்கு மிக மிக அத்தியாவசியமானது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங், சைக்காட்ரிக் டாக்டர் பார்க்கறது, அவங்கள பார்க்கறது, இவங்கள பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து யோகா சென்டருக்கு போறது, தியானங்கள் ஈடுபடுறது, அதுக்கப்புறம் வந்து வேற வேற ட்ரீட்மெண்ட் போய் நோக்கி போறது, இதெல்லாம் வந்து ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். பேசிக் அடித்தளம் வந்து வந்து பாத்திரத்தை கழுவாம பால் ஊத்தினா பால் கெட்டு போயிடுற மாதிரி இந்த அடித்தளத்தை சரி பண்ணுவதற்கு கூட இருக்கவங்க எல்லாம் ஒத்துழைச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும் ஒரு வேலையை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் ஒண்ணு. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து துன்பம் தராமல் இருக்க வேண்டும் 2. அவங்க துன்பத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது 3. இந்த விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கணும். நம்ம மகிழ்வித்து மகிழ்வுன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும்னு சொன்னா அது மாதிரி 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு மகிழ்ச்சி நம்ம குள்ளத்தில் ஏற்படும்ன்றது எனக்கு வந்து புரிஞ்ச விஷயம். உங்களுக்கும் அதை புரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து ஒருத்தர் தெரிஞ்சு மற்றவங்க தெரியாதவங்க சொல்றது இல்லை. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அது வந்து தூண்டுகோல், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து லைட்டிங் த லேம்ப், அதுக்குள்ள எல்லாமே வந்து எரிபொருள் இருக்குது. ஆனா வந்து லைட்டிங் கொடுக்குறோம் நம்ம, அவ்வளோ சுவிட்ச் ஆன் பண்றது தான் நம்முடைய வேலை. அதனால வந்து நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா அடுத்த வாரம் வந்து இன்னும் புதுசா வந்து இதை வந்து இது ஹார்ட்டுக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் நடக்குது, நடக்குதுன்னு சொல்லிட்டே வந்து யாரும் போயிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து இதை பலப்படுத்துவதற்கு, இதயத்தை பலப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும்? இப்போ சார் நீங்க 10 ஐட்டங்கள் மருந்து உணவுப் பொருளாக சொன்னாங்க, 10 பேர் சொன்னாங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டு அரிசிக்குள்ள போயிட்டீங்க. அப்போ மற்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா 10 பேர் கேட்டா என்ன செய்யறதுக்காக நான் யோசிச்சேன் இன்னைக்கு. அப்போ இனிமேல் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த அவங்க சொன்ன எல்லா உணவுகளுமே இதயத்தோடு வந்து தொடர்புடைய, இதயத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய உணவுகள் தான். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி உணவுகள் எந்த மாதிரி நோயாளிகள் சேர்க்கணும் அடுத்த வாரம் பேசணும். எப்படி வச்சுட்டா ஹார்ட் பலப்படுத்திக்கலாம், ஹார்ட் பலப்படுத்தினா எப்படி ரத்த ஓட்டத்தை சீராக்கலாம், ரத்த ஓட்டத்தை சீராக்கினா எல்லா உறுப்புகளையும் எப்படி பலப்படுத்திக்கலாம், எந்த நோய் இல்லாம பார்த்துக்கலாம். நம்ம வாழ்நாள் கடைசி நொடி வரைக்கும் உழைக்கலாம், ஓடலாம், சாப்பிடலாம், நம்மளை எதுவும் தொந்தரவு இல்லாமல் வச்சுக்கலான்ற இடத்துக்கு நம்ம கொண்டு வருவதற்கு இந்த இதய நோய்கள் தொடர்பாக இதயம் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, இதய நோய் என்ற வார்த்தையை எடுத்து நோய் என்ற வார்த்தையை நீக்கிட்டு இதயத்தை
அப்படின்ற இடத்துக்குள்ள வரணும். அந்த இதயம் பேசுகிறது, நம்மளோட பேசுகிறது. அந்த இதயத்தோடு நாம் பேச வேண்டும். அது பேசணும்னா என்ன மதர் லைக், ஏன்னா அம்மா மாதிரி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அம்மா தான் இதயம். இதனாலதான் இதயத்தை பத்தி இவ்வளவு தொடர்ச்சியா பேசுறோம். இன்னும் பேசுவோம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து நான் இன்னும் பேசுவோம்னு சொன்னா, இப்போ இதுக்கான காரணங்கள், அறிகுறிகள் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல இன்றையோட சரி, இந்த இதயத்தினுடைய அறிகுறிகள் இன்னும் நல்லா நமக்கு தேவையில்லை. இதயத்தினுடைய நோய் வருவதற்கான காரணங்கள் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பெற்றோர்கிட்ட இருந்து கொண்டு வந்துட்டோம் அந்த நோய்களை. அவங்கள பலிகடா வாங்கிட்டோம். நீங்க தான் சொல்லிட்டோம். பரம்பரைக்கே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வளர போகும்போது நம்மளே நம்ம தப்பு செஞ்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி தப்பு வந்து டீனேஜ்ல நடக்கக்கூடிய தப்புகள், அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய தப்புகள்லாம் வந்து நம்முடைய கல்லீரலையும் நம்முடைய நுரையீரலையும் பாதுகாக்காம விட்டுட்டோம். ஏன்னா சுவாசத்தை ஒழுங்குபடுத்தல. நம்ம வந்து பொல்யூட்டட் ஏர்ல உட்காந்துக்கிறோம், பொல்யூட்டட் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம், பொல்யூட்டட் ஃபுட்டை சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம். கெமிக்கல் ஃப்ரீயாக நமக்கு தெரியாது, நமக்கு எது கெமிக்கல் ஃப்ரீ தெரியாது. நம்ம அதே மாதிரி வந்து இப்போ அழகின் சிரிப்புல வந்து அழகழகான வந்து அந்த மாதிரி மேல் பூச்சிகள்லாம் பூசிட்டு உட்காந்துக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை வந்து எங்க கொண்டு போயிடுதுன்னு சொன்னா அது ஹார்ட்டுக்குள்ள தான் போய் நிற்கும். எல்லாத்துக்குமே ஹார்ட் தான் வந்து அம்மா. அதான் பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணுது. அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ அது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யும். ஹார்ட் எப்போ நிற்கும் தெரியுமா? உயிர் போகும்போது மட்டும்தான். அது வந்து கடைசி 3 நாள் தான் கோல்டன் ஹவர்ஸ், 72 மணி நேரம் அந்த ஹார்ட் உள்ள வந்து கரெக்டாக இருக்கு. அது வரைக்கும் வந்து அந்த ஹார்ட் டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. அது பாட்டு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும், நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அதனுடைய வேலையை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுது. அதனால அது நல்லா இருக்கும். மற்ற உறுப்புகள்லாம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும்னு நினச்சிக்கோ. ஹார்ட்டுக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணுன்ற அம்மா நினைக்குது. அதனால வந்து அந்த ஹார்ட் வந்து எப்பயுமே வந்து சீக்கிரமா கெட்டு போயிடாது, கடைசியாக தான் கெடும். அப்போ எப்போ ஹார்ட் கெட ஆரம்பிக்குதோ அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம், அவ்வளோ பாதாளத்துக்குள்ள போயிட்டோம், இல்லை அவ்வளவு தூரம் வந்து கடலுக்குள்ள போயிட்டோம், அவ்வளோ சேத்துக்குள்ள விழுந்துட்டோம், புதைக்குள்ள விழுந்துட்டோம். அந்த இடத்துல மீட்டு வெளியே வரணும்னு சொன்னாக்க நம்ம நிச்சயமாக வந்து அதுக்கான ஏற்பாடுகள் தான் இனிமேல் பண்ண போறோம். அப்ப இதயத்தை வலுப்படுத்துவதற்கு, இதயத்தோடு நாம் பேசுவதற்கு, இதயத்தை இதமாக வைத்துக் கொள்வதற்கு, இனிமையாக வைத்துக் கொள்வதற்கு இனி வரும் காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அடுத்த செய்தி. அதுக்கு அடுத்தது 3வதாக அதே மாதிரி தலைப்பு. முதல் வாரத்தில் எப்படி அழகின் சிரிப்பில் தொடங்கி ஆரோக்கியத்தின் அழைப்புக்குள்ள போனோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். 3வது தலைப்பு நம்ம வந்து மனதோடு பேசுவோம் அப்படின்ற தலைப்பு தான் 3வது தலைப்பு. முதல் வாரத்துல நம்ம வந்து மனதோடு பேசுவோம் சொல்ல போகும்போது சென்னை நகரத்துல நடந்த ஒரு கொலையை பத்தியும், அந்த கொலையாளிகள் யாராக இருப்பார்கள் அப்படின்றத பத்தியும் ஆராய்ச்சி பண்ணணும். நமக்குள்ளேயே அந்த கொலையாளி இருக்கிறாங்கன்றதுதான் நம்ம பேச செய்தி. இது தேடி யாராவது போலீஸ் வந்துட போறாங்க, அதுவே பார்த்துக்கலாம். 2வது வாரம் வந்து நாம அந்த உணர்வுகளுக்குள்ள நம்ம மாட்டிருக்க போகும்போது அந்த உணர்வுகள்லாம் நம்மளை எப்படியெல்லாம் பாழடிக்குது அப்படின்றத வந்து நம்ம 2வது வாரத்தை பேசிட்டு என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு, நம்ம நிம்மதியாக இருப்பதற்கு, இன்றைய சூழல் வந்து இப்ப பிரசன்ட் லைஃப் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து நமக்கு அமையல, நிம்மதியாக இல்லைன்னு சொன்னா கடந்த கால நிகழ்ச்சிகள் நமக்கு புரியக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு பழைய நினைவுகளை எல்லாம் மூலப்பொருளாக வச்சுக்கிட்டு எதிர்காலத்திற்கான நம்ம தேடுதலை நம்ம வைக்கணும். அப்ப நிகழ்காலத்தினுடைய சுமைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கிடும். எதிர்காலத்தினுடைய வெற்றியை நம்ம நோக்கி நம்ம பயணம் ஆரம்பிச்சுட்டு சொன்னா நம்ம வெற்றியினுடைய இலக்கு நம்ம அந்த அடைஞ்சிட முடியுன்றதுதான் 2வது வாரத்துல பேசணும். அதுதான் என்னுடைய டிராவல் எப்படி இருந்தது அப்படின்றது நான் என்னுடைய லைஃப்ல சொல்லி காமிச்சேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இருக்கும், நீங்க தேடி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கான செய்தி. 3வது வாரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, 4 விதமான மனநிலைகளை பத்தி நம்ம பேசணும். அப்ப சின்ன நூற்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்ற நூலை எழுதிய ஆசிரியர் சிவசங்கரி அவருடைய புத்தகத்தினுடைய ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு 4 வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு நினைவில் இருந்துச்சு. அது என்ன எழுதியிருக்காங்களான்னு தெரியாது. அந்த வார்த்தைகள் தான் வந்து பொறுமை, அனுசரணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படின்ற இடத்துக்குள்ள கொண்டு போச்சு சொல்லி 3வது வாரத்தை நம்ம பேசணும். அதுக்கப்புறம் 4வது வாரத்துல வந்து அதை விட்டு கொடுத்தல் அப்படின்றதுல வந்து 8 வகையாக நம்ம பிரிச்சிருந்தோம். 8 வகையான விட்டு கொடுத்தல்ல வந்து எதெல்லாம் கொடுத்தல்றது, அதாவது விட்டு கொடுத்தல்ல கொடுத்தல்ன்ற விஷயம் வந்து 8 வகையாக நம்ம பிரிச்சிருந்தோம். அந்த 8 வகைகள் என்னென்ன வகைகள் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல வந்து பேராசையால் விட்டு கொடுத்துதல். 2வது வந்து பெருமைக்காக விட்டு கொடுத்தல். பெருமைக்காக ஒருத்தர் கொடுக்குறான், நம்மளை வந்து போல்ட்டோன்னு சொல்லி. ஒருத்தர் பேராசை, இவன்ட்டு வந்து 10 மடங்கு வாங்கணுன்றக்காக கொடுக்குறவன், இன்னொரு கொடுத்தல். 3வது அவன் வந்து துக்கத்தால் தூக்கி எறிகிறான், கோபத்தால் தூக்கி எறிகிறான், 4வது. 5வது மேட்டர் வந்து பயத்தால கொடுத்துருவான், ஏன்னா மிரட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தால கொடுத்துருவான், 5வது மேட்ரு. 6வது மேட்ரு வந்து அவனுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல், வியாபாரம். 7வது மேட்ரு வந்து குடும்பம், அன்பு, காதல், உறவு. இது வந்து கொடுக்கல் வாங்கல். அப்போ ஒருத்தருக்கு அதாவது ஷேரிங். இந்த 7ஐயும் தாண்டி
நமக்கு தேவையே இல்லாத ஒரு இடத்துல வந்து நாம ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை வரைக்கும் பிரதிபலிக்கும், நம்ம சந்ததிகளுக்கு பிரதிபலிக்கும்ன்றதுதான் வந்து அந்த கடைசி வார்த்தையாக வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ கிவிங் அப்ன்ற வார்த்தை, இப்போ ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங் அப், நம்ம வந்து நமக்கு தேவையில்லை, கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் கூட நாம் அதை கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும்னு சொன்னா ஒரு முறையாவது நம்ம வாழ்க்கை நடந்திருக்கும். ஏன்னா எப்படிப்பட்ட தீயவர்களா இருந்தாலும் கூட இந்த மாதிரி எப்பயாவது சந்தர்ப்பம் நடந்திருக்கும். அப்படிதான் நடந்துருச்சு சொன்னா நினைவுல கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அதை உங்க மைண்ட்ல கொண்டாந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி நிகழ்வு உங்களை வழிநடத்தும். அந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனா அதை ரீகால் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம எப்பயாவது நமக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த நினைவை கொண்டாந்து நிறுத்தி பாருங்க. அது எவ்வளவு இன்பமயமான ஒரு நினைவு, அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நினைவு மட்டுமல்ல, உங்களை வழிநடத்துகின்ற ஒரு நிகழ்வு, உங்களை அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கவே இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில கொடுங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத, கொடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லாத ஒரு இடத்துல கூட யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு முறை ஏதாவது ஒன்று நீங்க செஞ்சிருங்க. செஞ்சிட்டீங்கன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிடும். இது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும்ன்றது வந்து இன்னைக்கு வந்து அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரியுமோ தெரியாது. ஆனா வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது அந்த பயனை உங்களை வாழ்க்கையில உணர முடியும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இது அட்வைஸ் ஒண்ணும் கிடையாது, ஷேரிங் எப்பவுமே. அப்ப இந்த ஷேரிங்ல வந்து இது ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ன்றது மட்டும், போன வாரம் நம்ம பேசுற சப்ஜெக்ட் இதுதான், விட்டு கொடுத்தல். சரி, இந்த வாரம் இது மாதிரி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் பேர் ட்ரெயின். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, வாழ்க்கையில வந்து நம்முடைய வழிநடத்தக்கூடியதெல்லாம் வந்து எண்ணங்கள் தான் சொல்றாரு அவரு. அப்ப எண்ணங்கள் அதான் வந்து பேசிக், அடிப்படை மூலப்பொருள் எண்ணங்கள். எண்ணங்கள் இருந்தது என்ன பண்ணுது, நம்பிக்கை பிறக்கிறது, அவர் சொல்ற விஷயம். ரெண்டாவது, எண்ணங்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க போகும்போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஃபெய்த் அது ஏற்படுது. நம்பிக்கை வந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு போகுது, அதை செயல்பட வைக்குது, இது செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு செய்ய வைக்குது. நான்காவதாக, அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய போகும்போது அது பழக்கமாக மாறுகிறது. சரி, நான்காவது பழக்கமாக ஒண்ணு மாறிட்டே இருந்துச்சு சொன்னா, அஞ்சாவது அது எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னா, அது அவனுடைய கேரக்டராக, குணநலனாக மாறுகிறது, அவனுடைய கேரக்டரா மாறிடுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இனத்தை பத்தி பேச போகும்போதோ, ஒரு குலத்தை பத்தி பேச போகும்போதோ, ஒரு சமூகத்தை பத்தி பேச போகும்போதோ, ஒரு ஊர்க்காரங்க பத்தி பேச போகும்போதோ நம்ம இந்த அடைமொழியா அவங்க பேசுவோம். ஓ, திருநெல்வேலிக்காரெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இவன் மெட்ராஸ்காரன் இப்படிதான் இருப்பான், ஓ வந்து இது வந்து இவன் சவுத்து, இவன் நார்த்து வெஸ்ட், இப்படிலாம் நம்ம பேசுவோம். வடநாடுக்காரன், வெளிநாட்டுக்காரன், அரபு நாட்டுக்காரன், சிங்கப்பூர்காரன், இப்படி எல்லாம் வந்து நம்ம பகுத்து பகுத்து பேசுவோம் ஒவ்வொருத்தரை பத்தியும். வாழ்க்கையில பேசுவோம்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், எந்த விதமான பேச்சுக்கெல்லாம் இருக்குன்றத பத்தி ஒரு நாளைக்கு பேச விட்டுருக்கிறோம். நம்ம அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்த மாட்டோம். அப்போ இந்த மாதிரி வந்து இது இப்ப இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களை நம்ம வந்து அவர் சொல்றார் ட்ரெயின். இந்த ட்ரெயின் அவர் சொல்ற விஷயம் வந்து எண்ணங்கள். எண்ணங்கள் இருந்து எது பிறக்குது, நம்பிக்கை பிறக்குது. நம்பிக்கை இருந்து எது பிறக்குது, செயல்கள் பிறக்குது. செயல்கள் இருந்து எது பிறக்குது, நமக்கு
பழக்கங்கள் பிறக்குது. பழக்கங்கள்ல இருந்து எது வருது? நமக்கு வந்து மீண்டும் தொடர்ச்சியில குணநலன்கள், நம்முடைய கேரக்டர் அங்க வந்து கிரியேட் ஆகுது. கேரக்டர் பில்டிங் இப்படிதான் வருதுன்னு அவர் சொல்றாரு. சரி. இப்ப நம்ம வந்து ஒரு குடும்பத்தை பத்தியோ, ஒரு நபரை பத்தியோ பேச போகும்போது, அவங்க இந்த மாதிரி உள்ளவங்க, அவங்க அப்பா அம்மா இப்படி உள்ளவங்க, தாத்தா பாட்டி இப்படி உள்ளவங்கன்றதெல்லாம் நம்ம பேசுவோம். அப்ப அந்த கேரக்டர் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் இருந்து தான் உதிச்சுன்னு சொல்லி அந்த அறிஞர் சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த 5வது மேட்டர் முடிச்சாரு இல்லையா? இந்த கேரக்டர். இந்த கேரக்டர்ல இருந்து தான் எண்ணங்கள் பிறக்குது அப்படின்னு 6வது செய்திக்கு நான் கொண்டு போறேன் உங்களை. நம்ம என்ன கேரக்டர்ல நம்ம இருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய எண்ணங்களாக மாறுகிறது. அடுத்த நொடியை நமக்கு வந்து வழி நடத்துது. அடுத்த ஜெனரேஷன் வழி நடத்துதுன்னா, நம்ம ஜெனரேஷன் இருக்குதா இல்லையா? நம்ம அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் நிறைய பேர். அது நம்முடைய பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், தாத்தா பேரன் பேச்சு நல்லா இருக்கணும், நம்முடைய பரம்பரை நல்லா இருக்கணும்ன்றது மாதிரி வந்து காலகட்டங்கள்லாம் மாறிட்டே வருது. நம்ம வரைக்கும் நல்லா இருந்தா போதும் இடத்துக்கு வந்தாச்சு. சரி, நாம வந்து எப்படி நல்லா இருக்கணும்னு சொன்னா, நாம நல்லா இருக்கணும் முதல்ல. அது வரைக்குமே வந்து பார்ப்போமே, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள், அவங்க எல்லாம் அப்படியே பரம்பரை பரம்பரை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் வந்து இப்ப இல்ல. அது இருந்தா நல்லது. அது வேற வேற விஷயம். அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய மனநிலை சார்ந்த விஷயம் அது. சரி, இப்போ வந்து நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்ப நல்லா இருக்கணும்? அப்ப அந்த எண்ணங்கள் வந்து தொடர்ச்சி எங்க முடியுது? நம்முடைய கேரக்டரா மாற போகும்போது, அந்த கேரக்டர் எப்படி கொண்டு வருதுன்னு சொன்னா, மறுபடியும் நம்முடைய எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. சரி, இப்ப நாம சந்ததிகள் காலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எதுக்காக இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் நம்ம வைக்கணும்? நம்ம சரியான எண்ணங்களுக்குள்ள ஏன் நம்ம மறுபடியும் நம்மளை பூத்தி கொள்ள வேண்டும்? நம்முடைய கேரக்டர் ஒண்ணு இருக்கும். ஆனா அது வேற விதமா மாறிடும் போக போக. திரும்பவும் வந்து நம்ம அந்த கேரக்டர்ல வந்துடணும். வந்துட்டாதான் நம்ம சரியான முறையில பாடுபட முடியும். வாழ்க்கை நடத்த முடியும். பாடுபடுறது இல்ல. ஒரு வழிநடத்த வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போக முடியும். பிறருடைய உதவி இல்லாமல் வாழ்றது தான் முக்கியம். இப்ப இந்த நிகழ்ச்சியே வந்து இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் நம்மளை வச்சுக்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் இது. அந்த இடத்துக்கு கொண்டாடுறோம்னு சொன்னா, மறுபடியும் இந்த எண்ணங்களுக்குள்ள கொண்டு வரணும். அப்படின்ற இடத்துக்குள்ள நான் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன் நானு. அப்போ நாம வந்து இப்ப யாருக்காக அடுத்த நொடி வாழ்க்கை நமக்கு வந்து நமக்காக தான் ஒவ்வொரு இனிமேல் வந்து எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? யாருடைய வாழ்க்கையும் யாருக்குமே தெரியாது. புத்தருடைய சீடர்களை பத்தி கேட்கிறார் கேள்வி. வாழ்க்கை எவ்வளவு காலம் நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் சொல்றாங்க. ஆனா புத்தர் சிரிக்கிறார். புத்தர் சிரித்தார். சிரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சிரிச்சு சொன்னாரு, எது 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 வரைக்கும் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அடுத்த நொடி தான் நம்முடைய வாழ்க்கை. அடுத்த நொடி நமக்கு இருக்குமானா அது வந்து நமக்கு அந்த ஒரு நொடி தான் வாழ்க்கை. இப்போ வாழும் நொடி தான் நம்முடைய வாழ்க்கை. அடுத்த நொடி இருந்தா அது இன்னொரு வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. நம்ம பாட்டில் 50 வருஷம் 100 வருஷம் கற்பனை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயாசாமின்னு சொல்லிட்டு ஒரு கதாசிரியர் எழுதுறாரு. மனிதன் பிறக்கும் போதே ஆபத்தோடு தான் பிறக்கிறான்னு சொல்றாரு. இப்ப மனிதன் பிறக்கும் போதே ஆபத்தோடு தான் பிறக்கிறான்னு சொன்னா ஆபத்தில்லாத நொடிகளே இல்லை. எந்த நேரத்திலும் எந்த விதமான ஆபத்துக்குள்ளேயும் நமக்கு வரலாம், நமக்குள்ள வரலாம். நம்ம தயாரா வச்சுக்கணும்னு சொன்னா நம்முடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அந்த கேரக்டர் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தால் நம்ம அடுத்த நொடி நம்ம எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். எந்த வைரஸ் உள்ள வரப்போது நமக்கு தெரியாது. நம்முடைய கேட் எல்லாம் ஒழுங்கா மூடிடணும். ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடிதான் இந்த வைரஸ் வராது. கதவுனா வீட்டுடைய கதவு இல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் கதவுகள். அந்த கதவுகள் மூடப்பட்டிருந்தால் எந்த வைரஸும் உள்ள வராதுன்றது அது உதாரணமா சொல்றேன் நானு. அந்த இடத்துக்குள்ள போகல. அதே மாதிரி நம்முடைய கேரக்டர் பில்டிங் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்தண்டா இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் பிறக்கும். எண்ணங்கள் நம்முடைய அடுத்த நொடிக்கு நம்ம நகர்த்துது. அந்த நகர்த்த போகும்போது அந்த பொழுது இனிமையான பொழுதாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழணும். ஒவ்வொரு நொடியும் வாழணும்னா ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், இன்பமயமானதா இருக்கணும். எந்த ஒரு சூழலும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலுக்கு வரணும்னு சொன்னா எண்ணங்கள்ல இருந்து நமக்கு வந்து நம்பிக்கை, நம்பிக்கையிலிருந்து செயல்கள், செயல்கள் இருந்து பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள்ல இருந்து குணநலன்கள், குணநலன்கள்ல இருந்து தான் மறுபடியும் எண்ணங்கள் பிறகுது. இது என்னுடைய கருத்து. 6வது இடம். திரும்ப ரிப்பீட் பண்றேன், அதே இடத்துக்கு உள்ள வரேன்.
அந்த இடத்துக்குள்ள வரணும்னு சொன்னா நம்மளுடைய குணநலன்கள், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்னு சொல்றதுல இருந்து நம்ம மாறணும். நம்ம இந்த மாதிரி இன்னும் அதில் மேம்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம இன்னும் ஷைன் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை எதெல்லாம் நம்மகிட்ட தேவையற்றதாக மற்றவங்க நினைக்கிறாங்களோ, நம்மளை மற்றவங்க வெறுக்கிறதுக்கான சூழல் எதெல்லாம் இருக்குதோ, அதை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தி வெளியே வர போகும்போது, இது நம்மை தான் வாழ வைக்குது. அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடையாது. யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. இது நம்மளை சரியான பாதையில் நம்மளை திருப்புறதுனால நம்ம தான் நம்ம நல்லா வச்சுக்க முடியுமா, நமக்கு தான் பெனிஃபிட்டே ஒழிய மற்றவங்க கிடையாது. பட்டுக்கூட கல்யாண சுந்தர் சொல்ற மாதிரி பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம், எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கையிலே சேருது. மக்கள் கவிஞர் பட்டுக்கூட கல்யாண சுந்தர் சொல்றாரு, பிறக்கையிலே இருந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கையிலே பிரிந்த குணம், எல்லாம் அவன்கிட்ட வசதி வாய்ப்பெல்லாம் இருக்க போகும்போது அவன்கிட்ட இருந்த நல்ல கேரக்டர்லாம் பிரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாரு. போயிடுது எப்ப திரும்ப சேருது? அவன் இறக்கையிலே சேருது. அப்படி அந்த மாதிரி அந்த விஷயங்களை நாம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இப்படி நாம ஒரு லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போன் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு யாராவது லிங்க் கட் ஆயிருக்குதா யாருக்காவது? இல்ல ஆடிபிள் இல்லாம இருக்கா? உங்களுக்கு டவர்ல எல்லாம் லிங்க் கிடைக்காது உங்களுக்கு. அது மாதிரி இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு ஒருத்தர். ஓகே, சரி. இப்போ அது மாதிரி நாம இந்த கேரக்டர் பில்டிங் எதுக்காகனா நமக்காக தான். கண்டிப்பாக நம்முடைய அடுத்த நொடி ஆடிபிள் கேட்குதுன்னு சொல்றாரு. ஒரு சிலர் கேட்கலன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேரக்டர் பில்டிங் நமக்கு எதுக்காகனா அடுத்த நொடி, அதாவது காஞ்சு போன நிலத்துல தண்ணி பாய்ச்சனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்தி, எப்படி அந்த சாஞ்சு போயிருக்கிற அந்த செடியெல்லாம் நிமிர்ந்து நிக்குமோ, தண்ணி பாய்ச்சற உடனே நிமிர்ந்து நிக்குமோ, அந்த மாதிரி நமக்குள்ள தீர்வு காணப்பட முடியாத பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் உள்ள இருந்துட்டே இருக்கும். இதை நம்ம சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா அடுத்த நொடியில இருந்து நமக்கு அந்த வெற்றியினுடைய தொடக்கம் ஆரம்பிக்குதுன்றதுதான் இன்று மனதோடு பேசுவோம் அப்படின்ற ஒரு செய்தி. அடுத்தது இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம்ன்றதுல இப்போ மறுபடியும் எல்லாம் வெளியே போயிடலாமான்னு பாக்குற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா முதல்ல வயநாடை பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் வயநாட்டுக்கும் சீன தத்துவத்துக்கும் உள்ள தொடர்புகளை பயன்படுத்தி இது மாதிரி சொன்னீங்க. மூணாவது வாரம் கேட்டாக்கா நீங்க செங்கல்பட்டு மாதிரி அந்த இருக்கிற ஏரி குளம் கூப்பிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படி அடுத்தது போன வாரம் கேட்டா மழையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப போன வாரம் பேசுற செய்தி மழையை பத்திய செய்தி. அந்த மழையை பத்தி பேச போகும்போது என்ன நம்ம சொல்லிருக்கோம்னா மழை நீரை சேகரி பத்தி பேசியிருக்கிறோம். நம்ம எல்லாம் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு இருக்கிறோம், அப்படி இப்படி எதோ ஒன்றா சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா மழைநீர் சேகரிப்புல நாம எப்படி நாம இருக்கணும்னு சொன்னாக்க, அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடி பாட்டில் கூட நம்ம இல்லாம இல்லை. மழை வர போகும்போது ஒரு கண்ணாடி பாட்டிலையாவது துணி கட்டி பிடிச்சா நல்லது, இல்ல பிடிச்சிட்டு வடிகட்டா நல்லது. அந்த மாதிரியாவது செய்ய முடியாதா அப்படின்றதுதான் உங்களுக்கான செய்தி போன வாரம் கொடுத்தது. அது என்ன போன வாரம் என்ன கொடுத்தோன்றது கன்க்ளூஷன். எதுக்கு மழைநீரை பத்தி பேசணும்? நமக்கு மழைநீர் அந்த மாதிரி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குதா? இங்க நமக்கு வீடு வசதி வாய்ப்பு இருக்குதா? நெருக்கடியான நகரத்துல இருக்கிறோம், மாநகராட்சியில இருக்கிறோம், இதெல்லாம் முடியுமா முடியாதா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு தாண்டி ஒரு மழை நீரை பிடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் போதும் தானே. ஓஷோ சொல்ற மாதிரி 100 ஆண்டு இருட்டை போக்குவதற்கு ஒரு தீக்குச்சி போதும்னு சொல்ற மாதிரி ஒரு தீக்குச்சிக்காக 100 ஆண்டு இருட்டு அங்க காத்திருந்தது அப்படின்ற செய்தியை அவர் சொல்றாருன்னு சொன்னேன் நான். அது மாதிரி நமக்கு மழை நீரை பிடிப்பதற்கு ஒரு பாட்டில் போதும். ஒரு கண்ணாடி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் தான் போதும் மழை நீரை பிடிக்கணும், பிடிச்சிக்க முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப மழை நீரெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் என்ன பண்ண நீரோட்டங்களை தள்ளி வச்செல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா திரும்ப அதே ஒரு 4 வாரமா இதே இப்போ போயிட்டு இருக்குது. ஏரி குளம் குட்டை மழைகள்லாம் போயாச்சு. அடுத்து எந்த நீரோட்டத்தை பத்தி பேச போறாரோ அப்படின்ற இடத்துல நீரோட்டத்தை பத்தி நான் பேச போறது இல்லை கிடையாது. இப்போ நாம இயற்கையோடு இணையோம் தான் தலைப்பு. அது நீரோட்டம் கிடையாது.
அப்ப இயற்கையோடு இணைவோம் தலைப்புல நம்ம வந்து இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து ஏர் கண்டிஷன்ல உட்காந்துருக்கிறோம் இல்லையா? இந்த ஏர் கண்டிஷன் நம்ம என்னென்ன விதமான பின்விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் இன்றைய செய்தி. இயற்கையோடு இணைவோம் அப்படின்றது வந்து இயற்கைக்கு மாற்றமான ஒண்ணுதான் வந்து இந்த ஏர் கண்டிஷன். ஏர் கண்டிஷனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து தூக்கமின்மையில உழலக்கூடியவங்களுக்கும், அதிகமாக வந்து வெப்பமுடைய உடம்பு உடையவங்களுக்கும், இல்ல வந்து அதிகமான வேற ஏதாவது வந்து இப்போ தீவிரமான வந்து வெப்ப நோய்கள், இந்த கொப்பளம், கட்டிகள் மாதிரி, நெருப்பு காயங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கும் அது பயன்பாட்டு இருக்குதுன்றது ஒண்ணு. அது வந்து பல நேரங்கள்ல வந்து கல்வி அறிவு படிக்க போகும்போது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுது. வேலை வாய்ப்புல வந்து அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதை நீக்கிறதுக்கு பயன்படுது. அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் வந்து உலகம் பூரா வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ல வந்து நம்ம இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா உடம்பு வந்து வெப்பமான நம்ம வந்து வெப்பமான உடம்பு நம்மளுது. ஏன்னு சொன்னா வெப்பம் இருந்தாலும் உயிர் இருக்குது. அப்ப அந்த வெப்பத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நமக்கு வந்து எப்படி பகல்ல வந்து சூரியன் இருக்க போகும்போது இரவு நமக்கு நிலவு தரப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி வந்து வந்து பகல் பொழுதுக்கு மாற்றாக இரவு பொழுது தரப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி வெப்பத்திற்கு மாற்றாக நம்ம குளிர்ச்சி தரப்படுகிறது, செயற்கை குளிர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன். இதெல்லாம் கேட்டா ஏர் கண்டிஷன் கம்பெனிக்காரன் ஒரு பெரிய எனக்கு பெனிஃபிட்டே பண்ணணும். சரி, ரைட்டு. இதை தாண்டி அடுத்ததாக வந்து இது எங்க பாதிக்குதுன்னா, வெளியே போற அந்த காத்துல வந்து அந்த காத்தை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறது, காற்றை சூடாக்கி கொண்டிருக்கிறது. பூமி வெப்பமயமாதல் அப்படி இடத்துல ஏர் கண்டிஷன் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதெல்லாம் வந்து இயற்கையாளர்கள் பேசக்கூடிய செய்தி. இன்னைக்கு அதை பத்தி பேசல நம்ம. உடம்புக்குள்ள என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முதலாவதாக வந்து இது அழகின் சிற்பிலையும் பேசுறாங்க செஞ்சுட்டேன். இருந்தாலும் வந்து இது வந்து இயற்கையோட இணைவங்களை கொண்டு வந்துடுறாங்கன்னா எல்லாத்தையும் பேச வேண்டியதா இருக்குது. முதலாவதாக வந்து இந்த குளிர்சாதன பெட்டி என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் நம்மளை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து முதல்ல உலர் ட்ரைனஸ் உலர்ந்து போதில்ல, உடம்பு ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுத்துது. ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுத்த போகும்போது தோல் வறட்சியால் ஏற்படக்கூடிய நோய்கள், இல்ல தோல் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகுது, இல்ல இல்லாதவங்களுக்கு தோல்ல வறட்சி ஏற்பட்டு தோல் நோய்கள் ஏற்படுவதற்கு இது காரணமாக இருக்கிறது முதலாவது செய்தி. ரெண்டாவது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். முதல்ல வந்து ஸ்கின்னை பத்தி பேசியாச்சு. அடுத்தது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டத்தில் வந்து தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுது. மூணாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது சளி ஜவ்வு மண்டலத்தை, நுரையீரலை வந்து சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால சுவாச நோய்கள் வந்து அதிகமாவதற்கு இது காரணியாக அமைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன். அடுத்தது வந்து நம்ம ஏசியினுடைய விளைவுகளால வந்து நோய் எதிர்ப்பாற்றல், இந்த இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட் அப்படின்றத வந்து பின்னடைவை ஏற்படுத்துது. நோய் எதிர்ப்பாற்றலை மிக முக்கியமானது, நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கிறது. நம்ம எப்பவும் எப்படி செயல்படுவோமோ அப்படி செயல்பட முடியாம நம்மளை பின்னுக்கு வந்து சங்கிலி போல இருக்கிற மாதிரியான வேலைகளை இந்த ஏர் கண்டிஷன் செய்து கொண்டிருக்கிறது. நம்பர் 1 இதுதான். நம்பர் 1 மத்தெல்லாம் இருக்குதான். நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்குது. இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றலே பத்தல நமக்கு. இன்னும் நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை குறைப்பதற்கான ஏற்பாட்டை ஏர் கண்டிஷன் செய்யுதுன்றதுதான் முதல் மேட்ரிக். ரெண்டாவது, நாள்பட்ட நோய்களில் யாராவது இருப்பார்களே. ஆனால் இப்ப நாள்பட்ட நோய்கள்லாம் இது எல்லாருக்கும் தெரியும். நான் ஹார்ட் பேஷண்ட்டு, நான் பிபி பேஷண்ட்டு, நான் சுகர் பேஷண்ட்டு, நான் தைராய்டு பேஷண்ட்டு, நான் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, இந்த 5 தான் சொல்லுவேன் அதிகமாக. இல்லை ஆர்த்ரைட்டிஸு, இல்லை பெராலிட்டிக்கு, இல்லை நான் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டு, இப்படின்னு வந்து அந்த முத்திரை குத்தப்பட்ட நோயாளிகள், இவங்களுடைய நோய்களை அதிகமாக்குகிறது. அது ஒரு முக்கியமானது. அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கிறதுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நாள்பட்ட நோயாளிகளுடைய நோய்களை இது வந்து அதிகமாக்கி விடுகிறது. அது ஒரு ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி தோல்ல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குளிர்ந்து அதிகமான குளிர்ச்சியால் ஏற்படக்கூடிய அரிப்பு நோய்களை ஏற்படுத்துகிறது. இரிட்டேஷன்ஸ் தோலுடைய அழகை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான்காவது, அப்புறம் தலைவலி, மூக்கடைப்பு, தும்மல், கால் எழுந்தோன்னு வந்து ஒரு ட்ரௌசினஸ்,
இதெல்லாம் வந்து ஏசியினால வரக்கூடிய பின் விளைவுகள். அப்புறம் சில பேருக்கு குமட்டல், அதாவது ஏசியில் படுத்திருப்பாங்க, காலையில் எந்திரிக்க போகும்போது ரொம்ப குமட்டி அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வந்து அந்த எங்கேயாவது உட்காந்துருக்க போகும்போது வெளிச்சம் வெயில் கொஞ்சம் படுற மாதிரி உட்காந்துருக்க போகும்போது தான் அதை விட்டு வெளியே வர முடியும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்புறம் பெட்டி, அதாவது அப்படியே மந்த நிலைமையில உட்காந்துருப்பாங்க, எதுவுமே புரியாம யோசிக்காம உட்காந்துருப்பாங்க சில பேர். அவனுக்கு என்னன்னு தெரியாது, எதனால நடந்தது, நல்லா தான் படுத்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா பேசுறோம், நல்லா படுத்தோம், ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, என்னால எதுவுமே யோசிக்கவே முடியல, எப்படியோ இருக்குது எனக்கு, எப்படியோ இருக்குதுன்ற ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய வந்து தொடர்ச்சி எங்க இருந்து வருதுன்னு சொன்னா ஏர் கண்டிஷன் நம்முடைய யூசேஜஸ்ல இருந்து தான் இதுவும் வருது. அப்புறம் இப்போ இந்த வைரஸ் ஜுரம்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அடிப்படையா ஒரே பேர் தான், ஃப்ளூ. காமன் கோல்டு, சாதாரண சளி, மூக்கு தும்மல், அடுக்கு தொடர், இருமல், சளி, இதெல்லாம் உருவாக்கி கொடுக்குது. அப்புறம் குறிப்பாக வந்து ட்ரை ஐஸ், கண்களில் வறட்சி ஏற்படுத்துகிறது. கண்களில் வறட்சி ஏற்படுத்தினா பார்வையினுடைய புலன்கள்ல வந்து நிறைய கோளாறுகள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி விஷன்ல வந்து பிரச்சனை வரப்போகும்போது ட்ரை ஐஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சு பாருங்க. அது எல்லாமே வந்து ஏர் கண்டிஷனர்னால நமக்கு அதிகமாயிடும். ஏற்கனவே ட்ரைனஸ் இருக்கக்கூடிய உடம்புல வந்து இன்னும் ஜாஸ்தியாக்கிடும். அதுக்கப்புறமாக மிக 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 முக்கியமாக டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும். நீர்ச்சத்து குறைபாடு வந்து இப்ப வந்து தண்ணி பத்தல, குழந்தைய வந்து டெலிவரிக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணோம், அப்போ சிசேரியன் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து அப்போ டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து ட்ரிப்ஸ் போடணும், ஏன்னா பேதி ஆயிடுச்சு வாந்தி ஆயிடுச்சுனாக்க, பேதியும் வாந்தி ஆகாமையே டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான்னு சொன்னாக்க, அதே மாதிரி உடம்பு வந்து வெளுத்துட்டே போகும். அந்த மாதிரி உடம்பு வெளுத்துட்டே போகும்போது அவன் அனிமிக் கண்டிஷன் போவான், ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும். இது மாதிரியான பல்வேறு விதமான கோளாறுகள் வந்து இந்த ஏர் கண்டிஷனால ஏற்படுது. இப்போ மிக மிக முக்கியமா நம்ம வந்து நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கிறதுன்றது நம்பர் ஒன். நீடித்த நோயாளிகளை, அவங்களுடைய நோய்களை இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறதுன்றது நம்பர் டூ. தோலில் வறட்சியை ஏற்படுத்தி தோல் நோய்களை ஏற்படுத்துகிறது என்ற நம்பர் த்ரீ. கண்களில் வறட்சி ஏற்படுத்தி கண் கோளாறுகளை அதிகப்படுத்துகிறது என்றது நம்பர் ஃபோர். சுவாச உறுப்புகளை பலவீனமடைய செய்யுது, அது காரணமாக ஏற்படும் நோய்களை வந்து அதிகமாக உருவாக்குது, இல்லாம இருக்கிறவங்க உருவாக்குது, இருக்கிறவங்களுக்கு அதிகமாக்குது, ஆஸ்மா மாதிரி நோய்களை அதிகமாக்குதுன்றது நம்பர் ஃபைவ். அப்புறம் ரத்த ஓட்டத்தை தடை ஏற்படுத்துகிறது. இப்படி இந்த ஏர் கண்டிஷனுடைய பேட் எஃபெக்ட் பத்தி நம்ம திங்க் பண்ண போகும்போது, இந்த ஏர் கண்டிஷனுடைய பயன்பாடுகள் வந்து நம்ம எப்படி இருக்கணும், இல்லாம இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப எப்படி இருக்கணும்னா, இது பகல்ல கூட அந்த அளவுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தல, இரவுல வந்து அதிகமான தொந்தரவுகளை ஏற்படுத்துது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா டைமர், நம்ம வந்து டைமர் இருக்கு இல்லையா, அந்த டைமரை வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். எவ்வளவு நேரம் நம்ம ஏசி நமக்கு தேவைப்படுதோ, நம்ம தூக்கம் வர வரைக்கும், அப்ப எவ்வளவு நேரத்துக்கு தூக்கம் வருதுன்னு தெரியும் ஏசி வச்சோம்னா, 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படின்னு கணக்கு வச்சு நம்ம வந்து தேவைப்படுற நேரத்துக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமர் வச்சு யூஸ் பண்ணுங்க. திரும்ப தேவைப்பட்டால் மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, தேவைப்படணும்னா மறுபடியும் ஏசி யூஸ் பண்ணாம இருக்கலாம். இதனால இன்னொரு மானிட்டரி பெனிஃபிட் வந்து என்னன்னு கேட்டா, நம்ம வந்து இந்த கரண்ட் பில்ல இந்த மாசம் வந்து எப்படி வரும் போது தெரியாது. இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு 14,000 கரண்ட் பில் வீட்டு டொமஸ்டிக் யூசேஜுக்கு 14,000 வந்துருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொருளாதாரத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவு இது நமக்கு ஏற்படுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரி, ரைட்டு, எங்களுக்கு பணம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பாட்டில் குறைக்குதுன்னு சொல்லும்போது நம்முடைய லைஃப் ஸ்பேனே வந்து குறையுது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த வகுப்பு நடைபெறுகின்றதோ, அப்போ வந்து அந்த நோக்கத்தை வந்து இது வந்து சிதைக்குது. நம்ம இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை வந்து இன்னொருத்தருடைய உதவியோடு தான் வாழ்க்கை நடத்த முடியுன்ற இடத்துக்கு நம்மளை கொண்டாந்து சேர்க்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதனால வந்து இந்த ஏசியினுடைய பயன்பாடுகளை பத்தி நீங்க யோசிக்க போகும்போது அவனுடைய, அதனால இப்போ அப்போ அது திருமறை குரான்ல ஒரு வசனம் வருது, மதுவினால் சில நன்மைகள் இருந்த போதிலும் கூட அது தீமைகளே அதிகமாக இருப்பதனால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஏசியினால சில நன்மைகள் இல்லாமலாம் இருக்க முடியாது, இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட அது தீமைகளே அதிகமாக இருப்பதனால் அதை வந்து தடை செய்வதற்கு முடியாட்டியும் பரவாயில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து குறைத்து பயன்படுத்துவதற்கு, அதை லிமிட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும்ன்றதுதான் இன்றைய இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற செய்திகளை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி வந்து 4 தலைப்புகளில் வந்து 4 விதமான செய்திகளை பேசிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா இல்லையான்றது தெரியணும். ரெண்டாவது வந்து இதுல வந்து நான் ஸ்பீடா பேசுறேன்னா மெதுவா பேசுறேன்னா புரியுதா புரியலையான்றதெல்லாம் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஷேர் பண்ணி, இதுல நீங்க வந்து
இதுல பேச வேண்டியதில்லை. சொல்லுங்க. டைம் சில பேர் குறைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கூட்டலாமா குறைக்கலாமா? கூட்ட வேண்டியதில்லை. இந்த 4 20 நிமிஷங்களை வந்து 4 15 நிமிஷம் ஆக்கணும்னு ஒருத்தர் சொன்னாரு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்றது என்னுடைய கருத்து. இது மாதிரி 4 தலைப்புகளும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா? வாழ்க்கையில் இதனால பயன் கிடைக்குதா கிடைக்கலையா? இது இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்குதா அப்படின்றதையும் நீங்க வந்து பார்த்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுன்றதும் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள். இந்த கல்வியை நான் வந்து யார் மூலமாக பெற்றிருக்கிறேனோ அவர்களுக்கான பிரார்த்தனையை நினைவிலே பதிவிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.